friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப வித்தியாசமான சுவையான வாழை இலை துவையல் எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம தோட்டத்துல போய் ஃப்ரெஷ்ஷா வாழை இலை பறிச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப முத்தலா இருக்க இலையை பார்த்து பறிக்காதீங்க. இந்த மாதிரி சுருண்டு இருக்க வாழை குருத்தா பார்த்து பறிச்சுக்கோங்க. அதுதான் துவையலுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க, 2 குருத்து கட் பண்ணி எடுத்தாச்சு. துவையலுக்கு நமக்கு இது 2 போதும். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 வாழைக்குருத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி அதை தோல் நீக்கி நறுக்கி வச்சுருக்கேன். 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா செவந்ததும் நம்ம இதில் எடுத்து வச்சிருக்க வெங்காயம், சீரகம், பூண்டு, இஞ்சி, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க, இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வாழை குருத்தை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு குருத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம உரல்ல சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க, இது நல்லா மைய அரைஞ்சிருச்சு. இப்ப இதை நம்ம எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப இதுல நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்ப பாருங்க, சத்தான ஆரோக்கியமான வாழை குருத்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.